மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன் ஆஃபர் வந்து முடிய போதியா, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 24 ஹவர்ஸ் ஆஃபர் நேற்று மத்தியானம் 12 மணிக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மத்தியானம் 12 மணியோட அந்த ஆஃபர் முடியுது. கரெக்டாக சொல்ல போனால் இன்னொரு 1 ஹவரில் ஆஃபர் முடிய போகுது. ஸோ யாரும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஐயோ பர்ச்சேஸ் பண்ணலையா, ஆஃபர் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ ராயல் பாஸ் வந்து நீங்க நார்மலா கூகுள்ல போய் கிராக் வித் ஜாக்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட சைட் வந்துடும். ஸோ இதுல நீங்க ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் என்ன, ஸோ நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னவா இருக்கும், இந்த ராயல் பாஸ் விஷயமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ராயல் பாஸ் நீங்க பிகினஸா இருக்கீங்க, இல்லை நியூ கமரா இருக்கீங்க, இல்லை ஆவரேஜ் பர்ஃபார்மா இருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளா படிக்கல சார், ஒரு 1 இயருக்கு முன்னாடி படிச்சது சார், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சது சார், இல்லை நான் படிச்சிருக்கேன் சார், பட் வந்து எனக்கு டச் இல்லை சார், மெட்டீரியல் இல்லை சார், கண்டென்ட் இல்லை சார். ஸோ இது எல்லாரையும் பூர்த்தி பண்ற ஒரு விஷயம் தான் இந்த ராயல் பாஸ். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க பேசிக்ஸ் இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பிடிஎஃப் கோர்ஸ், பண்டில் பிடிஎஃப் இருக்கும். அது போக உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து கிராஷ் கோர்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃப் இருக்கும், மாக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸ்ல அவைலபிளா இருக்கும். பேங்க் எக்ஸாமுக்குன்னு எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளா இருக்கும். ஸோ அதை நீங்க எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ராயல் பாஸ் மட்டும் இருந்தாலே. இது போக இப்போ நம்ம இந்த ஆஃபர் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைஸ், நியூ இயர் ஒட்டி நிறைய சர்ப்ரைசஸ் வரப்போகுது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கணும். பேங்க் எக்ஸாம் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ராயல் பாஸை இப்போயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மந்த்ஸ்க்கு 1099 ஆஃபரே இருக்கு. ஸோ 1099க்கு நீங்கள் 12 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம இந்த மாதம் அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸும் உங்களுக்கு சர்ப்ரைசஸும் வந்து உங்களுக்கு ஆஃபராக ஆட் ஆயிடும். சரியா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம முன்னாடியே சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ 12 மந்த்ஸ்க்கு 1099க்கே ஆஃபர் இருக்கியா, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ராயல் பாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் முடிய போகுது, எனக்கு ஆஃபர் முடிய போகுது, இந்த மாசத்தோட முடியுது, அடுத்த மாசத்தோட முடியுதுன்றவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்றதுனாலும் இதிலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து ஒரு 1 இயருக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? ஸோ வேஸ்டா போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்னால் பேங்க் எக்ஸாமுக்கு வந்து நான் இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்க முடியாது சார், அவ்வளோலாம் என்னால் வசதி இல்லை அப்படின்னு இருக்கவங்கலாம் கண்டிப்பா இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதை நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நம்ம திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல பை நவுன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே 1099 பே பண்ணுறீங்கன்னு கேட்கும். 1099 பே பண்ணுறீங்கன்னு கேட்கும். எஸ். ஸோ பே நவ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக கார்டு பேமெண்ட்டோ, கியூஆர் கோட் மூலமாவோ, யூபிஐ மூலமாவோ, நெட் பேங்கிங் மூலமாக உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி இருக்கோ, இல்லை நான் வேலட் யூஸ் பண்ணுறேன், வேலட் மூலமாக நீங்கள் எந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்களோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் அப்பப்போ இருக்கதை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா வச்சிருக்காதீங்க, யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குமே நான் சொல்கிறேன், ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கும். ஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா மக்களே? ஓகே, டாடா, பபாய், see you. And one more thing, மார்க் இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.